இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மன உளைச்சல், மன குழப்பத்தில் உள்ள ஆளுகளை அது நீங்களுக்கு என்ன ஒன்றுன்னு சொல்கிறேன். முதல்ல நல்லா இலையை விரிச்சிக்கிறீங்க. அதில் சோத்தை போட்டு முதல்ல ஆட்டு இறைச்சி குழம்பை ஊற்றி அந்த குழம்புல ஒரு வாய் எடுத்து வைக்கணும். இப்போ இந்த குழம்புல போட்டிருப்போம் பாருங்க, தனிக்கறியும் இல்லாமல் எலும்பும் கறியுமா, அதில் ஒரு துண்டை எடுத்து அப்படியே அதை கறியை வாயில் வச்சு லேசாக உறிஞ்சினோம்னா அந்த எலும்புல இருந்து கறி மட்டும் கலண்டு வாய்க்குள்ள போயிடும். அதை சுவைச்சு அதுக்கு பிறகு அந்த எலும்பு இருக்கு பாருங்க, அது ஓரமாக வைக்கக்கூடாது. பின்னாடியே கடகாப்புள்ள போட்டு கருக்கு முறுக்குன்னு மெண்டியனாக்கா அப்படி இருக்கும். அடுத்து இந்த சூப்பு, எலும்பு சூப்பு தான் வகுத்துக்கலாம் அவ்வளவு நல்லது, அல்சர்லாம் வரான்னு சொல்லுவாங்க. ஆனால் அருமையாக இருக்குங்கிற காட்டி நம்ம அதில் 2 கரண்டியை போட்டு அடிச்சிடணும். இந்த எலும்பு சூப்பு சாப்பிடும் போது தான் மூளைக்காலில் முதல்ல பின்னாடி இருக்கிறத கடிச்சு விட்டு முன்னாடி இருக்கிறத உறிஞ்சினோம்னா, இப்பெல்லாம் யாரும் அதை சீர கிடையாது, யாரும் விட்டுறாதீங்க. கடகாப்புல் வச்சிருக்கதே கடவுள் படைச்சதே மூளைக்கால் கடிக்கிறதுக்கு தாங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த மூளைக்காலில் இருக்க சதையையும் கறியையும் உள்ளே இருக்கிற